ஸோ அடுத்து நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். எப்படி சொல்கிறதுனா, சில பேர் எல்லாருமே வந்து படம் பண்ணி ஊரில் பேர் எடுப்பாங்க. ஆனால் ஊர் பேரெல்லாம் வச்சு படம் எடுக்கிற ஒரே ஆள் சார் மட்டும்தான். நம் அனைவருக்கும் பிடித்த இயக்குனர் பேரரசு சார் அவர்களை படத்தை பற்றி பேசுமாறு வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே பாராட்டப்பட வேண்டிய ஒரு தொகுப்பாளர் பாலா. மிக சிறந்த சமூக சேவகர். சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பகுதியில் முழு பகுதியுமே ஏழை மக்களுக்காக உதவிக்கிட்டு இருக்காரு. எங்கேயாவது புயல் பூகம்பம் இது நடந்தாலும் முதல்ல இவர் வந்துடுவார். இங்கே முதல்ல அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி. தொடரட்டும் உங்கள் சேவை. சார் ஆமாம் சார், நான் கூட சிட்டில் பிட் அவுட்னு என்னை பற்றி தான் பேச போகிறேன் நினச்சி தலையெல்லாம் செய்யணும் சார். சார் சார் மைக் இல்லாமல் சொன்னால் மீடியாவில் தெரியாது சார், ஹவுஸ் ஒன்று தெரியாது சார். ஓகே சார், நான் வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணவா சார்? அப்பாடா ஆரம்பிச்சிட்டோம்பா. பாலா வந்து ஒரு ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். நான் வந்து அகெயின் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான். நான் வந்து இந்த கலக்க போகுது யார் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ரசிகனாக தான் இருப்பேன். எல்லாருடைய ஒர்க்குமே பார்த்துட்டே இருப்பேன். தொடர்ந்து எல்லாருக்குமே பார்ப்பேன். அவங்க எல்லாருடைய ஒர்க்குமே எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பாலாவோட ஒர்க் எனக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நல்ல நடிகராக கண்டிப்பாக உங்களால் வர முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். ஐ திங்க் anybody who has the wish and the courage to pursue their dreams can achieve whatever they want. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் விசிட்டிங் கார்டே போட்டுருவோம் சார். வெற்றிமாறன் சார் ஆசைப்பட்ட கலைஞர்னு போட்டுருவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். லவ் யூ சார். தேங்க்யூ. நீங்கள் வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் லாட் சார். லவ் யூ. இட்ஸ் மீன்ஸ் லாட் சார். அதாவது ஜிவி சாரை நீங்கள் வந்து போன ஃபங்க்ஷனில் பார்த்து ஹீரோ ஆவீங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஹீரோ ஆகிட்டாங்க. நானும் வீடு மாறுவேன்னு சொல்லுங்கள் சார். ஏன்னா ஹவுஸ் ஓனர் 5 மாதம் ரேட்டு 500 ஏற்றுறாரு. என்னோட வீடு மாற முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த வாட்டி தயவுசெய்து சொல்லுங்கள் சார், நானும் வீடு மாறிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய வார்த்தைகளுக்கு. தேங்க்யூ. ஸோ சார் சார் மைக்கில் சொல்லுங்கள் சார். நல்ல விஷயம் போகும்போது ஆடியோ கூட ஆர்வ கலராகுது சார். தேங்க்யூ சார். ஒரு ஆக்டருக்காக இறங்கி வந்தீங்க பாருங்க சார். இதான் சார் டேரக்டர். இது சொன்னது நான் இல்லைங்க. யார் வாயிலேருந்து வந்திருக்கு தெரியுமா? வெற்றி வாயிலேருந்து வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்களும் ஹீரோ ஆகிடுவீங்கன்னு சொல்லி. ஏன் இதாங்க தகுதி. இதே மாதிரி வைக்கப்பட்ட அப்படி வந்து சிவகார்த்திகேயன். சத்தியமாக சொல்கிறேன், இதே வெக்கம்தான் சார். நானா சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஏன்னா நான் இது பல மேடையில் சொல்லியிருக்கேன். வழக்கேன் படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னா ஆஃபீஸ் வந்து அப்படி வந்துட்டு, சார் படத்தில் ஏதாவது காமெடின்னு எதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பார்க்குறேன் பாலைய சார். என்ன நான் சொன்னேன், காமெடின்னு இல்லைங்க, ஹீரோவே எம்டியாக தான் இருக்குது. சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி. இதே வெக்கம்தான். அதான் தகுதி. வந்துடுவீங்க கூடி சீக்கிரம். நான் சொல்லுங்க, வெற்றிமாறன் சார் சொன்னார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போ நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இல்லை சார், அம்மியில் அரைச்ச சட்னி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சார் உங்கள் ஸ்பீச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். லவ் யூ வெற்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வாயால் கேட்குறதுக்கு. ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இது கல்வன் ஆடி லான்ச்சை விட எனக்கு கதாநாயகன் லான்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.